வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எம்பவரிங் த சைல்டு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. இட் இஸ் நாட் ஒரு ஓவர் நைட்டில் 2-3 எபிசோடில் 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி கொடுத்துடணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் அவங்களோட ஆளுமை திறன் சிறப்பாக மிளிர வேண்டும் என்றால் ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்திகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாதிரி வரும்பொழுது ஹவு டு இன்டராக்ட் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லி சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில் சொல்லணும். அதாவது கல்லூரி காலங்கள் மிகவும் இனிமையானது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும்னா எல்லா விஷயத்திலையும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாகவும் முறை பிறழாமும் செய்தாக்கு தான் என்ன பண்ணணும். முறை பிறழாமல் செய்யும் பொழுது அது ஏற்புடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதில் சிறப்பான செய்திகள் நமக்கும் புரியும். சொல்லும் பொழுது அடுத்தவங்களுக்கும் அது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் வகுப்பறையில் இருக்கும் பொழுது கல்லூரியில் இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் எப்படி இருக்கணும், அதற்குண்டான அந்த டெக்கோரம் ஆஃப் பிஹேவியரை மாற்றாமல் இருக்கணும். ஒரு நேரத்துலையும் சொல்லக்கூடிய செய்திகள் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் எப்படியெல்லாம் பழகணும். அதாவது நமக்கு ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட டவுட்டு கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சென்ற பதிவில் கூட பார்த்தோம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. அந்த சிறப்பான செய்திகள் அவர்களுக்கு தெரியும் இருந்தால் தான் அவங்கள்ட்ட நம்ம நம்மளோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். அவங்களுக்கு பொதுவான விஷயங்களே தெரியாது. அவங்க எப்படி தனிப்பட்ட விஷயங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள் என்ற அந்த ஒரு அப்ரோச் இல்லாமல் பொதுவாக எல்லாருமே கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கார் மெக்கானிக்கு மோட்டர் பைக் மெக்கானிக்கு 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது சாத்தியம் இல்லை. அதனால் if you want to have a suggestion, have some guidance, you require some guidance அப்படின்னு சொன்னால் அந்த கைடன்ஸ் எங்கேருந்து வரணும். அந்த கைடன்ஸில் அந்த மாதிரி தகவல்களில் சிறப்பான எண்ண ஓட்டங்கள் சிறப்பான நாலேஜ் இருக்குது, புரிதல் இருக்குது. அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், கைடன்ஸ் கொடுக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனாலிட்டி மேக்கப்பை சிறப்பு பண்ணுறதுக்கு அதுபோல் தகுதி உள்ளவங்கள்ட்ட சென்று நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு அடலசன்ஸில் இருக்கிற பாய்ஸ்க்கு சொல்லக்கூடிய எல்லா செய்தியுமே கேர்ள்ஸ்க்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு சொல்லக்கூடிய அடலசன்ஸ் கேர்ள்ஸ், அதாவது 13 வயது முதல் 19 வயது வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு சில செய்திகளெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமான கருத்துக்களை அவங்க எண்ணத்தில் பதிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே அத்தனை செய்திகளும் ஒரு பாய்ஸ்க்கு புரிய வைக்கணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் கான்வர்சேஷனில் வரும்பொழுது கேர்ள்ஸ் பேசக்கூடிய செய்திகள் வேறு மாதிரியாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அதுதான் சமுதாயத்துக்கு ஏற்புடையது. அதுபோல் அப்போது எப்போவுமே ஒரு டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாமினன்ஸ் தனக்கு வேண்டாம்னு நினைப்பாங்க. இது பெரியவங்களுக்கும் ஏற்புடையதா. ஒரு 70 வயசு தாண்டினா கூட அவங்கள இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க செய்ய முடியாததாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஏற்புடையது இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம், தனக்கு செய்ய வேண்டியது அவங்க செய்யட்டுமே அப்படி ஒரு எண்ண ஓட்டம் ஓடுமா இருக்கும். அதனால் அவங்க அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க யாரான அவங்கள செய்ய சொன்னால் கூட என்ன பண்ணுவாங்க, வெஹமெண்ட்லி டிஸ்அப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்மளுடைய ஆளுமை திறனை வளர்த்துக்கணும். ஆளுமை திறன்றதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பர்சனாலிட்டி மேக்கப், ஹவு வி ஆர் இன்டராக்டிங் இன் எ சோஷியல் இன்டராக்ஷன். ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் எப்படியெல்லாம் நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறோம், நம்மளுடைய ஆற்றல் எப்படியெல்லாம் மிளறுது, அங்கே எந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்குது, எந்த பெர்ஸ்பெக்டிவில் பேசணும்னு நினைக்கிறோமோ அது டு த பாயிண்ட் நம்ம பேசுகிறதுக்கு தெரியுமா அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரே ஒரு டாப்பிக்கில் பேசுகிறது வேறு, 10 நிமிஷம் பேசுறது வேறு, 5 நிமிஷத்தில் டு த பாயிண்ட்டு ஒரு ஷார்ப்பாக செய்திகளை சொல்லி முடிக்கிறதுன்றது வேறு. அப்போ ஷார்ப்பாக செய்திகளை சொல்லி முடிக்கணும்னு சொன்னால் நிறைய செய்திகளை ஒரே சென்டென்ஸில் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கிறவர்களால் மட்டும்தான் அந்த 5 நிமிஷத்தில் செய்திகளை சொல்லி முடிக்க முடியும். ஸோ ஆளுமை திறன், பர்சனாலிட்டி மேக்கப் அப்படின்றது எப்போதுமே நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கணும். அதில் என்ன அங்கே போய் லேசினஸ், லெத்தார்ஜிக் மைண்ட் செட், அப்புறம் இன்எஃபிஷியன்சி அதெல்லாம் அங்கே காட்ட முடியாது. எஃபிஷியன்சியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த எஃபிஷியன்ட் இருக்கிற சாமர்த்தியம் இருக்க ஆற்றலை வளர்த்து கொண்டால் தான் அதுபோல் நம்மளால் பேச முடியும், பழக முடியும். ஸோ அதனால் சமுதாயத்தில் சிறப்பான ஆளுமை திறனை காட்டுவதற்கு இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்தில் அது வகுப்பறையிலேயே அதை பயன்படுத்திக்க முடியும், கல்லூரியிலையும் பயன்படுத்திக்க முடியும். இது ரெண்டுத்துக்கும் ஏதும் மாறுபாடு இருக்கான்றது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.